இஸ்ரேல் பாதுகாப்பும் நம்பிக்கையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டான்யாஹூ கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, இஸ்ரேலில் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்புடனும் முழுமையான மத சுதந்திரத்துடனும் வாழ்கிறார்கள் என்று உறுதியுடன் கூறினார். இந்த அறிவிப்பு சவால்கள் நிறைந்த காலத்திலும் விசுவாசம் பாதுகாப்பாக உள்ளது என்ற நம்பிக்கையை உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களின் மனங்களில் ஒளியாக ஏற்றியது. வாடிகன் கருணை முழங்கிய கிறிஸ்துமஸ் வாடிகனில் தனது முதல் கிறிஸ்துமஸ் உரையில் போப்பு லியோ தத்துவ உலகத்தையே உலுக்கிய ஒரு அழைப்பை விடுத்தார். ஏழைகள், ஒதுக்கப்பட்டவர்கள், துன்புறுவோர், இவர்களை மறக்காததே கிறிஸ்துமஸின் உண்மையான கொண்டாட்டம் என்ற அவரது வார்த்தைகள் கிறிஸ்துமஸ் ஆனந்தத்துடன் சேர்ந்து கருணையின் ஆழ்ந்த அர்த்தத்தையும் உலகிற்கு நினைவூட்டின. உலகம் ஜெபமும் பாடலும் ஒன்றான தருணம். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உலகின் பல நாடுகளில் தேவாலயங்கள் ஒளி அலங்காரங்களாலும் மகிழ்ச்சியாலும் களைகட்டின. குறிப்பாக பாகிஸ்தானின் ரவால்பிண்டி, இஸ்லாமாபாத் பகுதிகளில் அமைதியான சூழலில் கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றன. பயமும் பதற்றமும் இல்லாமல் மக்கள் ஒன்று கூடி ஜெபித்த இந்த தருணம் அமைதி இன்னும் சாத்தியம் என்பதை காட்டியது. இந்தியா ஒற்றுமையின் வாழ்த்து. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தும் என்று கூறினார். பல்வேறு மதங்களும் கலாச்சாரங்களும் இணையும் இந்தியாவில் இந்த வாழ்த்து கிறிஸ்துமஸின் ஒற்றுமை செய்தியை மேலும் பெருமையுடன் கொண்டாடச் செய்தது.